உலகளாவிய ஹோப் டிவி நேயர்களுக்கு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த நன்னாளில் 28 மூல உபதேசங்கள் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் தொடர்ச்சியாக ராபோஜனத்தை குறித்து படிக்கப் போகிறோம். இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்கத்தக்கதாக நம்ம மத்தியில் போதகர் சார்ல்ஸ் அவர்களும் போதகர் ஜாஷுவா அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். வாங்க பாஸ்டர். தோத்திரம் பாஸ்டர். தோத்திரம் பாஸ்டர். ராபோஜனத்தை குறித்து படித்து கொண்டு வரோம் பாஸ்டர். பாஸ்டர் சார்ல்ஸ், புதிய ஏற்பாட்டின் ராபோஜனத்திற்கும் பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கைக்கும் உள்ள இணைப்பு என்ன? எல்லாமே அஸ்திபாரம் பழைய ஏற்பாடு தான். இந்த 1 கொரிந்தியர் புத்தகத்தை நம்ம கொஞ்சம் கவனமாக படிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ராபோஜனத்தை குறித்தும் பஸ்காவை குறித்தும் பவுல் இங்கே ரொம்ப அழகாக எழுதுகிறார். அது ஞானஸ்தான நியமனமாக இருக்கட்டும் அல்லது இந்த திருவிருந்து ஆராதனை நியமனமாக இருக்கட்டும், எல்லாமே பழைய ஏற்பாட்டின் அஸ்திபாரத்தில் இருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இங்கே பாருங்கள், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதில் இங்கே சொல்லும்பொழுது 3-4 வாக்கியத்தில் சொல்கிறது, எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். சரிங்களா? எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்போ பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த சடங்காக இருந்தாலும் அது கிறிஸ்துவை பற்றிய பொருளாக இருக்கிறது என்பதை ரொம்ப அழகாக கற்றுக் கொடுப்பார். அதை இங்கே சொல்லும்போது 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். அதை இங்கே சொல்கிறாரு. இங்கே 8ஆவது வசனத்தில் சொல்லும்போது, ஆகையால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம் என்று சொல்லுகிறார். ஏன்னா அதுக்கு மேலே உள்ள வசனத்தில் அவர் சொல்லும்போது, பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரே. இந்த பஸ்கா யார் என்பதை அங்கே உறுதி செய்கிறார். அப்படின்னா கிறிஸ்து தான் அந்த பஸ்கா. அந்த பஸ்காவை பழைய ஏற்பாட்டில் எப்படி புசிச்சாங்க அப்படின்னா, ஒரு ஆட்டை அடித்து அதனுடைய எலும்புகள் முறிக்கப்படாமல் அதனுடைய இரத்தம் நிலக்கால்களிலும் இன்னும் ஆசரிப்பு கூடாரத்திலும் அங்கு தெளிக்கப்பட்டு அவர்களுக்கு சுத்திகரிப்பு உண்டாகி அவர்கள் மீட்பை அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல் அதற்கு இணையாக ஆண்டவர் நமக்கு இப்பொழுது கொடுக்கும்போது இந்த நியமனத்தை அதே 10ஆம் அதிகாரத்தில் இங்கே சொல்கிறார் இல்லையா? 16வது வாக்கியம், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் ஆகிய ஐக்கியமாக இருக்கிறதல்லவா, நாம் பிடுகிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா. அப்போ இங்கே என்ன ஒரு சத்திய தாற்பயத்தை நம்ம புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் பஸ்காவை ஆசரித்தவர்கள், அதாவது நிஜமான ஒரு ஆட்டை அடித்து அந்த பஸ்காவை ஆசரித்தவங்களும் யாரோட ஐக்கியமாகறாங்க? கிறிஸ்துவோட ஐக்கியமாகறாங்க. இப்போ இதாவது இந்த திருவிருந்து ஆராதனை அல்லது அப்பம் பிடுதல் இந்த அனுபவத்திற்குள்ளாக யார் வராங்களோ அவங்களும் நம்ம யாரோட ஐக்கியமாகிறோம்? கிறிஸ்துவோட கூட ஐக்கியமாகிறோம். அதில் ஒட்டுமொத்தமாக ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவின் இடத்திலே சேரும் ஒரு ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் ஞானஸ்தானத்தின் மூலமாகவும் திருவிருந்து ஆராதனை மூலமாகவும் நாம் பெற்று கொள்ளுகிறோம். அருமையாக பதில் சொன்னீங்க பாஸ்டர். பாஸ்டர் ஜாஷ்வா, பஸ்கா நியமம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? பஸ்காவினுடைய துவக்கத்தை யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். அந்த 10 வாதைகளிலே கடைசி ராத்திரியில் அவர்கள் அந்த எகிப்திலிருந்து விடுதலையாவதற்கு அந்த கடைசி ராத்திரியிலே ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால், எல்லா தளர்ச்சன் பிள்ளைகளையும் சங்காரம் செய்ய போகிறேன். யாருடைய வீட்டு நிலைக்கால்களில் ரத்தம் தெளிக்கப்படாமல் பூசப்படாமல் இருக்கிறதோ அந்த வீட்டின் தளர்ச்சன் பிள்ளை இறந்து போகும், சங்காரம் பண்ணப்படும் சொன்னார். அந்த நாளிலே அடிக்கப்பட்ட ஆட்டை தான் பஸ்கா என்று அழைக்கிறோம். இதை எதற்கு அடையாளமாக பார்க்கிறோம் என்று சொன்னால், அந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாவதற்கு ஒரு அடையாளமாக நாம் பார்க்கிறோம். இந்த திருவிருந்து ஆராதனையிலே அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு, நம்முடைய பாவ சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலை என்கிற அதை நாம் அடையாளமாக பெறுகிறோம். எனவே இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலைக்கு அடையாளமாக அந்த பஸ்கா இரத்தத்தை நாம் அங்கு பார்ப்பது போல இந்த திருவிருந்து ஆராதனையிலே நாம் எதை பார்க்க முடியும், என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டெலிவரன்ஸ். அங்கே லிட்ரல் டெலிவரன்ஸ் நம்ம பார்க்குறோம், இங்கே ஸ்பிரிச்சுவல் டெலிவரன்ஸ். நம்முடைய ஆவிக்குரிய சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளமாக இந்த திருவிருந்து ஆராதனையிலே அவர் நமக்காக சிந்தின இரத்தமானது அடையாளமாக இருக்கிறதை பார்க்கிறோம். நிச்சயமாக பாஸ்டர்.
பாஸ்டர் சார்ல்ஸ், இந்த பஸ்கா நியமம் அல்லது திருவிருந்து ஆராதனையில் என்ன ஒரு நித்தியமான நிச்சயத்தை நாம் பார்க்க முடியும்? கிறிஸ்துவோடு கூட நாம் நித்திய காலமாக ஐக்கியமாக இருக்க போகிறோம் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு மேன்மை தான் இந்த ஒரு நியமனம். அதை ஆண்டவர் சொல்லும் பொழுது அப்பம் பிடுதலாக இருந்தாலும் சரி, திராட்சை ரசத்தை பருகுதலாக இருந்தாலும் சரி, அதில் பவுல் ரொம்ப ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்துவார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது, என்னை நினைவு கூறும்படியாக இதை நீங்கள் செய்யுங்கள். இப்போ அவரை நாம் எப்படி நினைவு கூற வேண்டும் என்றால், கிறிஸ்து நமக்காக இறங்கி வந்து பாடுபட்டு தம்முடைய ஜீவனை கொடுத்து அவருடைய மரணத்திலே நாம் ஐக்கியமானது மாத்திரமல்லாமல் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் நாம் என்ன பண்ணப்படுகிறோம், ஐக்கியப்படுவோம் என்பதை நாம் அடையாளப்படுத்தக்கூடிய வகையிலும் இந்த சத்தியத்தை உலகத்தாருக்கு நாம் என்ன பண்ணுறோம், தெரியப்படுத்துகிறோம். கிறிஸ்து எங்களுக்காக மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்காகவும் அடிக்கப்பட்டார் என்று சொல்லி இந்த நற்செய்தியை பெறாத மக்களுக்கும் அறிவிக்கிற ஒரு உன்னத பணி நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு நித்திய உடன்படிக்கையாக இருக்கிறது. அவ்விதமாக கிறிஸ்துவோடு கூட ஒரு நித்திய உறவிலே நாம் இணைகிறோம் என்பது இது அடையாளமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நிச்சயமா பாஸ்டர், அதாவது இந்த நியமம் நமக்கு நித்திய வாழ்விற்கான பாடத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நித்திய வாழ்வுக்கு வேண்டிய குணமாற்றத்தையும் அது உண்டாக்குகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நிகழ்ச்சி தொடரும் பாஸ்டர். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சி தொடரும், காத்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நிகழ்ச்சி தொடர்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். பாஸ்டர் ஜாஷ்வா, இயேசுவை பற்றின பல அடையாள சொற்களை வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு சில சொல்லி விளக்கி சொல்லுங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய இடங்களிலே அந்த அடையாள சொற்களை பயன்படுத்தியிருக்கிறார். சில நேரங்களிலே அவற்றை லிட்ரலாக எடுத்து பயன்படுத்தும் போது தான் தவறுகள் வருகிறது. நிச்சயமா. உதாரணமாக சொல்லப்போனால் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நானே வாசல், என் ஆடுகளுக்கு நானே வாசலாக இருக்கிறேன், இந்த வாசல் வழியாக என் ஆடுகள் பிரவேசிக்கும்னு சொல்லுவார். அப்போ ஆண்டவர் எல்லா வீடுகளிலும் வாசலாக இருப்பது கிடையாது. அது ஒரு அடையாள சொல். நாம் நித்திய ராஜ்யத்திற்கு போவதற்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாசல், ஆசரிப்பு கூடார சத்தியத்தில் நம்ம பார்க்கும்பொழுது ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாசல் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அதை சொல்லும் வண்ணமாக இந்த அடையாள சொல் நானே வாசல் என்கிற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இன்னும் நம்ம பார்க்கும் பொழுது இந்த திருவிருந்து ஆராதனையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பார்க்கும் பொழுது ஜீவ அப்பம் நானே, அந்த அப்பத்தை குறித்து பேசும்பொழுது ஆண்டவர் ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். நம்ம இந்த திருவிருந்து ஆராதனை குறித்து படிக்கும்பொழுது பாஸ்டர் அவங்க துவக்கத்தில் சொல்லியிருந்தாங்க, இதை கேட்ட சீஷர்கள் இதை குறித்து மிகுந்த கடினமான உபதேசம் என்று சொன்னாங்க. அதை எப்படி நாம் அவரை புசிக்க முடியும், அவருடைய இரத்தத்தை நாம் எப்படி பானம் பண்ண முடியும்? ஜீவ அப்பம் நானே என்று சொல்வது ஒரு அடையாள சொல். இந்த மாம்சத்தை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்வது தேவனுடைய வார்த்தையை புசிப்பது, தேவனுடைய வார்த்தையை உட்கொள்வது. இன்னும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நானே திராட்சை செடி என்று சொல்கிறார். அப்போ இது எல்லாமே ஆண்டவரை குறிக்கக்கூடிய அடையாள சொற்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த அடையாள சொற்கள் எல்லாம் படிக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து மூலமாகவே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதையும், இந்த திருவிருந்து ஆராதனையிலே அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாகி அந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது ஜீவ அப்பத்தை உட்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம், அவருடைய சத்திய வார்த்தைகளின்படி நடக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதையும் காட்டக்கூடிய அடையாள சொற்களாக இது இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமா பாஸ்டர். பாஸ்டர் சார்ல்ஸ், இந்த நியமத்தில் பயன்படுத்தக்கூடிய அப்பமும் திராட்சரசமும் அவைகள் புளிப்பில்லாததாக அல்லது புளிப்பில்லாத அப்பமாக இருக்கணும், அதே நேரத்தில் புளிப்பில்லாத திராட்சரசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதில் ஏதாவது முக்கியத்துவம் இருக்கிறதா? ஆமாம், இப்போ நீங்கள் எல்லா நியமனமும் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு மேன்மையை வெளிப்படுத்துகிறது. இதில் ஒரு மிக முக்கியமான அம்சத்தை நம்ம விட்டுவிடக்கூடாது. ஆபிரகாம் சோதம் கொள்ளையான போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, சோதமின் ராஜாவினுடைய உடைமைகளை எல்லாம் என்ன பண்ணுறார், மீட்டு கொண்டு வரார். மீட்டு கொண்டு வரும்பொழுது அந்த கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் என்ன பண்ணுறாருன்னா தசமபாக காணிக்கைகளை செலுத்துகிறார். தசமபாக காணிக்கைகளை செலுத்தும்போது மெல்கிசெதேக் என்னும் சாலேமின் ராஜா வருகிறார். அவர் வரும்பொழுது 2 விஷயத்தை கொண்டு வரார். ஒன்று அப்பம், இன்னொன்று என்னது, திராட்சை ரசம்.
அப்போ இவை ரெண்டும் ஆபிரகாமினுடைய உடன்படிக்கையிலே முன்பே அடையாளமாக கொடுக்கப்பட்ட ஒன்றை தான் இந்த புதிய ஏற்பாட்டிலே நமக்கு ஆண்டவர் நியமனமாக நியமிக்கிறார். அந்த அப்பம் எப்படிப்பட்ட ஒரு அப்பமாக இருக்கிறது என்றால் புளிப்பில்லாத ஒரு அப்பமாக இருக்க வேண்டும். இந்த புளிப்பு எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் துர்க்குணம், பொல்லாப்பு. அதை 1 கொரிந்தியர் 5:7-8 பவுல் ரொம்ப அழகாக சொல்றார். இனி ஆண்டவருக்குள்ளாக புதுப்பிக்கப்பட்ட பிள்ளைகள் துர்க்குணத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது, ஊக்கப்படுத்தி வாழக்கூடாது. பொல்லாங்கான குணத்தை நமக்குள்ள வளர்க்கக்கூடாது. தூய்மையான குணம், கிறிஸ்து நம்மில் ஊற்றும் அன்பு நம்மிலே வேறு கொண்டு வளர வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த நியமனத்தை இது ஆபிரகாம் அவ்விதமாக ஏற்றுக்கொண்டார். தசமபாகமா ஆண்டவருக்கு காணிக்கைகளை செலுத்தின ஆபிரகாமுக்கு மெல்கிசேதேக்கு கொடுத்த மேன்மை அதுதான், அப்பமும் திராட்சரசம். அதே மாதிரி இந்த அப்பத்தை மறுபடியும் ஆண்டவர் எதற்கு இணையா சொல்றாருன்னா, யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது வானத்திலிருந்து அவர்களுக்கு மன்னா கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த மன்னாவை புசித்த அவங்களுடைய முற்பிதாக்கள் என்ன பண்ணாங்க, மரித்தார்கள். ஆனால் அந்த மன்னா, நிஜமான மன்னா யார் அப்படின்னா கிறிஸ்துவே என்பதை நமக்கு அடையாளமாக காண்பிக்கிறாரு. அந்த உடன்படிக்கை பெட்டியில் வைக்கும்போது கூட என்ன இருந்துச்சு, ஆரோனின் துளித்த கோல் இருந்துச்சு, 10 பிரமாணம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் மன்னா வைக்கப்பட்டு இருந்தது. இந்த மூன்றுமே யாரை அடையாளப்படுத்துகிறது என்றால் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. அவர் தூய்மையானவர், அவர் பரிசுத்தமானவர். அவர் நமக்குள்ளாக வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வருகிறது, தூய்மை வெளிப்படுகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தே இல்லை. நிச்சயமா பாஸ்டர், தேங்க்யூ. பாஸ்டர் ஜாஷ்வா, இப்பொழுது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 26வது வாக்கியம் வாசிக்கும்போது நாம் செய்கிற இந்த நியமம் கிறிஸ்துவனுடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி வேதம் கூறுகிறது. எப்படி அதை தெரிவிக்கிறோம்? கிறிஸ்துவனுடைய மரணத்தை நாம் எப்படி தெரிவிக்கிறோம் என்று சொன்னால், நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய மரணத்தை குறித்து குட் ஃப்ரைடே என்று சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையாக இருந்தாலும் சரி, நீங்கள் மென்ஷன் பண்ண அந்த 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 24வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கக்கூடிய அந்த பகுதியாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக இதை நாம் செய்கிறோம். எப்படி நினைவு கூறுகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து எதற்காக அந்த மரணத்திற்குள்ளாக சென்றார். அவர் இந்த போஜன பந்தியில் இருக்கும் பொழுது மத்தேயு புஸ்தகத்தில் சொல்லுவார், இதோ அப்பம், இது பிற்கப்படுகிறது, இது உங்களுக்காக பிற்கப்பட போகிற என்னுடைய சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ அவருடைய மரணத்தை நாம் எந்த விதமாக நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால், என்னுடைய பாவத்திற்காக என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் எப்படி அவருடைய மரணத்திலே பிற்கப்பட்டது என்பதை நினைவுபடுத்தும்படியாக, அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக அதை நாம் பார்க்கிறோம். அதே போல பாத்திரத்தை எடுத்து அதை காட்டும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ இது உங்களுக்காக சிந்தப்படக்கூடிய புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. அப்போ இந்த திருவிருந்து ஆராதனையில் நாம் எப்படி மரணத்தை நினைவு கூறுகிறோம் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக பிற்கப்பட்டார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்பதை நாம் அந்த இடத்துல நினைவு கூறும்படியாக அவருடைய மரணத்தை இந்த 2 பொருட்கள் மூலமாக நினைவு கூறுகிறோம். நிச்சயமா பாஸ்டர். பாஸ்டர் சார்ல்ஸ், இப்போ 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வாக்கியம் சொல்கிறது, எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். ஒருவன் அபாத்திரமாக இதில் பங்கு பெறுகிறான்னு சொன்னால் எந்த அபாத்திரத்தை இதை குறிக்கிறது பாஸ்டர்? இதை அதே அதிகாரத்திலே அவர் எழுதுறார் இல்லையா, ஒவ்வொருவனும் தன்னை என்ன பண்ண வேண்டும், உய்த்து ஆராய வேண்டும். அப்போது பர்சனல் எக்ஸாமினேஷன். நிறைய நேரத்தில் ப்ராக்டிக்கலாக நம்ம பேசுவோமே, நம்மளை ஆராயிறதே கிடையாது, மற்றவங்கள தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த நபர் இப்படி, அந்த மனுஷன் இப்படி, அந்த ஸ்திரீ இப்படி என்று சொல்லி மற்றவர்களுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் உண்டான சுத்திகரிப்பு வராமல் இருக்கிறது. தாவீது என்னை ஆராய்ந்து பாரும், என்னில் வேதனை உண்டாக்கும் வழி ஏதாகிலும் இருந்தால் என்னை நித்திய பாதையில் நடத்துகிறதற்கு என்னை சுத்திகரியும் என்று சொல்லி அவர் கேட்டார். இப்போ அதுபோல சுத்த இருதயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் இந்த பஸ்காவாகிய நியமனத்தின் போது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறபடினால் தன்னை உய்த்து ஆராய வேண்டும். அதே அதிகாரத்தில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ 31வது வசனம் சொல்றாரு பாருங்கள், 30லையும், இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அப்படின்னா கான்சிக்வன்சஸ் இருக்கு.
ஒரு கான்சிக்வன்ஸ் வரப்போகுது. அதாவது மனம் திரும்பாதவங்க மேலே தேவ கோபாக்கினை ஊற்றப்படும். ஆனால் இந்த நியமனத்தை அபாத்திரமாக எடுக்கும்போது தேவனுடைய சிட்சைக்கு உட்படுகிறார்கள். இது எப்படின்னா, வனாந்திரத்தில் ஆண்டவர் எல்லாரையும் பத்திரமா கொண்டு போகணும்னு தான் நினைச்சார். அவங்கள கொண்டு போய் கானான் தேசத்தில் சேர்க்கணும் என்பது தான் தேவனுடைய திட்டமாக இருந்துச்சு. ஆனால் வழியில் முரட்டாட்டம் பண்ணினா யுத்த புருஷர்கள் எல்லாம் மறிச்சாங்க இல்லையா? அதே போல தான் நாம் உயிர்த்து ஆராயாமல் அபாத்திரர்களாய் நாம் பானம் பண்ணுவோமே என்றால் இந்த ஆக்கினை வரும். இங்கே 31 சொல்கிறார் பாருங்கள், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்போ நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், நான் ஆண்டோடைய ஊழியக்காரன், இப்படிப்பட்ட செயலை செய்கிறது சரிதானா, இதை தேவன் அங்கீகரிப்பாரா, ஏற்றுக்கொள்வாரா என்று சொல்லி உயிர்த்து ஆராய வேண்டும். இங்கே கீழே சொல்லும்போது 32 நாம் நியாய தீர்க்கப்படும் பொழுது உலகத்தாரோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தரால் சிட்சிக்கப்படுகிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் அன்பினால் நம்மை சிட்சிக்கிறாரு. அந்த சிட்சிக்கு நாம் உட்படாமல் இருக்கணும் அப்படின்னா பரிபூர்ணமாய் நம்மை அர்ப்பணித்து நாம் தூய்மையாய் வாழுகிறதையே ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பஸ்கா நியமனத்தை கை கொள்ளுகிற யாருமே தாழ்த்தி ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு இதை வெறும் சடங்கா செய்யாமல் ஆண்டவரே இதை செய்தார், நான் அவருடைய வழியிலே செல்வேன் என்று சொல்லி அவருடைய வழியை பின்பற்ற மாதிரியாக நாம் இதை செய்வோம் என்றால் இந்த ஆக்கினை தீர்ப்பு நம்ம மேல் வராது. நிச்சயமாக பாஸ்டர், இந்த நாளிலும் எங்களோடு கூட இணைந்திருப்பதற்காக மிகுந்த நன்றி. நேயர்களே, ஒவ்வொரு நியமங்களையும் தேவன் நம்மை செய்ய சொன்னதற்கான காரணம் அவரை சார்ந்திருக்கவும் அவரை நாம் நித்தமும் சுமக்கவுமே. இதே போன்ற ஆழமான சத்தியத்தை தொடர்ந்து ஹோப் டிவியில் இணைந்திருந்து கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் பரலோகத்திற்காக ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென். இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நிகழ்ச்சி தொடர்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். பாஸ்டர் சார்ல்ஸ், ராபோஜனத்தை குறித்து நாம் பேசி வருகிறோம். இப்போது பழைய ஏற்பாட்டு பலிகளுக்கும் கிறிஸ்துவின் பலிக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? ஒற்றுமை என்று பார்க்கும் பொழுது 3 விஷயத்தை மாத்திரம் அதை அடையாளப்படுத்துகிறது. ஒன்று பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி கொண்டு அடிக்கப்பட்ட அந்த ஆடு துடித்தது, அது வேதனை அடைந்தது, பாடுபட்டது. இது கிறிஸ்துவின் பாடுகளை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தது. அந்த ஆடு வெட்டப்பட்ட போது இரத்தம் சிந்தினது. கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்துவார் என்பதை அதை அடையாளப்படுத்தினது. இரத்தம் சிந்தினது நிமித்தமாய் ஜீவனை கொடுத்த அந்த ஆடு என்னாச்சு, பலியானது என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய மரணம் இந்த 3 காரியத்தை அடையாளப்படுத்துகிறது. மற்றபடி இந்த மிருகத்தின் பலி கிறிஸ்துவின் பலிக்கு ஈடாகாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது வெறும் ஒரு நிழல் தான். அதனால தான் இங்கே சொல்லும்போது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தில் சொல்கிறார் பாருங்கள், ஆகையால் அவர் உலகத்திலே பிரவேசிக்கும் பொழுது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு நீர் ஆயத்தம் பண்ணினீர். நீங்கள் இந்த சங்கீதம் 51 படிச்சிங்கன்னா கூட தாவீது இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீர் பலியை விரும்பி இருப்பீர் என்றால் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன், பலி செலுத்தியிருப்பேன். ஆனால் நீர் பலியும் காணிக்கையும் விரும்புகிறதில்லை. தாவீது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறார். அது என்ன அப்படின்னா, அவருடைய மனம் திரும்புதலுக்கு ஆழமான ஒரு காரணம் என்னன்னா, கர்த்தரே எனக்காக அடிக்கப்பட போகிறார் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அதை தான் இங்கே சொல்லும்பொழுது, சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். இதை என்னுடைய செவிகளை திறந்தீர். சங்கீதக்காரன் எழுதுவார், எனக்கு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, இந்த பழைய ஏற்பாட்டில் அடிக்கப்படுகிற இந்த ஆட்டினாலும் இந்த பலியினாலும் ஒரு பிரயோஜனமோ இல்லை, என் நேசரே எனக்காக அடிக்கப்பட போகிறார் என்பதை புரிஞ்சு தான் தாவீது தூய்மையான ஒரு மனிதனாக பிற்பாடு வாழ்ந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இங்கே சொல்லும்போது இதோ புஸ்தக சுருளில் எழுதியிருக்கிறது. அதில் இங்கே இனியும் சொல்லும்போது இந்த வசனத்திலே 5 சொல்கிறாரு பார்த்தீங்களா, ஒரு சரீரத்தை எனக்காக நீர் ஆயத்தம் பண்ணினேன். அப்போது பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரர் இந்த உலகத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்பதை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். அந்த சரீரத்திலே கிறிஸ்து வெளிப்பட்டு நமக்காக மரித்தது நிமித்தம் இந்த ஒரே பலியினாலே நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். அதை 14வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள், ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே அவர் என்றென்றைக்கும் என்ன ஆக்கியிருக்கிறாரு, பூரணப்படுத்தி இருக்கிறார். அப்போ முன்பு பலியான ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், அல்லது புறாவாக இருக்கட்டும், எந்த பறவையாக இருக்கட்டும், அது எல்லாமே கிறிஸ்துவின் சரீரத்திற்கு ஈடாகாது. அது வெறும் நிழல் என்பதை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும்.
நிச்சயமா. அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் செய்த சகல வழிமுறைகளும் கிறிஸ்துவையே அது சுட்டி காட்டின, அவருடைய வருகை, முதல் வருகை, அவருடைய சிலுவை பாடுகளையே சுட்டி காண்பித்தது என்பதை நாம் அறிகிறோம். பாஸ்டர் ஜாஷ்வா, இந்த தெய்வீக நியமத்தில் யாரெல்லாம் பங்கு கொள்ளலாம்? கர்த்தருடைய சபையை பார்க்கும் பொழுது ஆண்டவர் 2 நியமங்களை விசுவாசிகளுக்காக விசேஷித்த விதமாக வைத்திருக்கிறார். முதலாவது, சபையில் சேர்த்து கொள்ளும்படியாக ஞான ஸ்நானம். சேர்த்து கொள்ளப்பட்ட அங்கத்தினர் தொடர்ச்சியாக தேவனோடு இணைந்திருக்கும்படியாக திருவிருந்து ஆராதனை, கர்த்தருடைய பந்தி என்று நம்ம பார்க்கிறோம். இதில் யார் கலந்து கொள்ள முடியாது என்று நாம் பார்க்கும் பொழுது, யாராக இருந்தாலும் தன்னைத்தான் சோதித்தறிய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. சில நேரங்களிலே பிள்ளைகள் ஆசையாக கேட்பாங்க, நம்ம பார்த்துருக்குறோம் சபைகளில். ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களை ஊக்குவிக்கக்கூடாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பந்தியிலே தன்னைத்தான் சோதித்து அறிந்து நிதானித்து இருந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்பட மாட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே குழந்தைகள் தன்னைத்தான் நிதானிக்க முடியாதவர்களை இந்த ஆராதனையில் பங்கெடுக்க வைக்காமல் இருப்பது வேதத்தின்படி சரியானது என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஞானம் ப்ளஸ் ஸ்நானம், ஞானத்தோடு எப்படி ஸ்நானம் பண்ண வேண்டுமோ, திருமுழுக்கு பெற வேண்டுமோ, அதே போல் பாவம் இது, நீதி இது என்பதை பகுத்தறிய ஞானமுள்ள பிள்ளைகளே இதிலும் பங்கு பெற முடியும். அதாவது இன்னும் எளிமையாக சொல்லப்போனால், கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக அவர் இரத்தம் சிந்தினார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் அதில் பங்கு பெறலாம். நிச்சயம் அப்படி தானே பாஸ்டர்? இப்போது இதில் பங்கு பெறுவதற்கு பாஸ்டர், இப்போது ஓப்பன் சின் செய்கிறாங்கன்னு வைங்களேன், வெளிப்படையாக பாவம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த நியமத்தில் பங்கு பெறும் பொழுது நாம் எப்படி அதை அவர்களை பரீட்சிப்பது? ஓப்பன் சின் என்று சொன்னால், இப்போது அவங்க வந்து குடித்து கொண்டே இருக்கிறாங்க, ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவர்கள் வந்து ஆக்சுவலாக முதல்ல அவங்க ஞானஸ்தானம் எடுத்தவர்களாக இருந்தால், எனக்கு தெரிஞ்சு நான் வந்து மறுபடியும் அவங்கள வந்து ஒரு ஞானஸ்தானம் எடுக்க சொல்லி தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, அவர்கள் மீண்டுமாக அவர்கள் ஆண்டவரை நான் மறுதளித்தேன் என்பதை சபையாருக்கு முன்பாக அவங்க அறிக்கை செய்யணும். செகண்ட் பேப்டிசம் இஸ் ரிக்வயர்ட். அதுக்கப்புறம் தான் இந்த திருவிருந்து ஆராதனையில் அவங்க பங்கு பெற முடியும். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஓப்பனான டெலிபரேட் சின். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு திருமணம் ஆயிடுச்சு, அவர் வந்து எல்லாருக்கும் சபையாருக்கு தெரிகிற மாதிரி இன்னொரு பெண்ணோட உறவில் இருக்கிறாரு. அவர் வந்து வெறும் திருவிருந்து ஆராதனை எடுக்கிறதுனால அவருக்கு வந்து எந்த ஒரு சுத்திகரிப்பும் உண்டாகும் என்பது தெரியல. அவர் மீண்டுமா ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, நான் இப்படி ஒரு பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டேன். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு தவறான உறவில் இருந்தவர்கள், தப்பறையான செயல்களை செய்தவர்கள் மீண்டுமாக செகண்ட் பேப்டிசம் எடுத்து மனம் திரும்பி வாழ்ந்து இருக்கிறாங்க. அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. நிச்சயமாக பாஸ்டர், இந்த நாளிலும் எங்களோடு கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதற்காக இருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, திருவிருந்து என்பது ஒரு பரிசுத்தமான நியமம். பரலோகத்தின் ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தப்பட்டது. அது ஆண்டவராகி அவரே சீஷர்களோடு செய்து நமக்காக காண்பித்திருக்கிறார். ஆகவே அந்த நியமத்தை நாம் செய்யும் பொழுது நம்மை நாம் சோதித்தறிந்து இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகளாக இயேசுவை போல் வாழ நம்மை அது ஊக்குவிக்கிறது. இதே போன்று ஆழமான சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள ஹோப் டிவியை இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.